வைக்கும் உள் ஒற்றுமையை மலர வைக்கும் இயற்கையோடும் இறைவனோடும் இணைத்து வைக்கும் உயிரின் பாலம் ராஜயோகம் பயின்றிடுவோம் ராஜயோகம் பயின்றிடுவோம். இப்போ இந்த வீடியோல பார்த்தீங்க, நான் ஆத்மா இந்த பூர்வ மத்தியிலிருந்து கிளம்பி நான் மேல பரந்தாமத்திற்கு நான் போறேன். அங்க பரமாத்மாவுக்கு அருகில நான் உட்கார்றேன். அவர்கிட்ட இருந்து அமைதி சக்தியினுடைய கிரணங்கள் என் மேல ஆத்மாவன் என் மேல படுது. நான் நிரப்பிக்கொண்டு எகெயின் நான் பூர்வ மத்தியில வந்து உட்கார்றேன். என்னை சுற்றி என்னிடத்திலிருந்து அந்த அந்த அமைதியும் அந்த சக்தியும் வந்து நாலாப்புறமும் பரவுகிறது. ஐ ரேடியேட் பீஸ். அவ்வாறு ஒரு பயிற்சி செய்ய போறீங்க. இங்க தியான வர்ணனை கிடையாது. நீங்களாகவே ஒரு 1 minute பிராக்டிஸ் நீங்க பண்ண போறீங்க. எல்லாரும் ரெடியா? சிட் ஸ்ட்ரெயிட். நீங்க வேணா இந்த ஒரு ஸ்கிரீன்ல நீங்க சிவபாபாவுடைய பிக்சர், பரமாத்மாவுடைய பிக்சர் நீங்க வந்து பார்த்து கொள்ளலாம் பயிற்சிக்காக. நான் ஓம் சாந்தின்னு சொல்லுவேன். அப்ப நீங்க அந்த பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஓம் சாந்தின்னு சொன்னோன்னே அந்த பயிற்சியை முடித்துக் கொள்ளலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நீங்களாகவே செய்து பழகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தியான வர்ணனையை நீங்க பயன்படுத்தி நீங்க பயிற்சி செய்துட்டே இருங்க. கூடவே நடுவுல நீங்க இவ்வாறு நீங்களாகவே அந்த எண்ணங்களை கொண்டு வந்து பயிற்சி செய்தும் பாருங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது 8 பவர்ஸ் த்ரூ ராஜயோகா. இந்த ராஜயோக தியானத்தினால நம்ம அடையக்கூடிய 8 சக்திகள். இங்க சக்திகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன சக்திகள் கிடைக்கின்றன? ஆன்மீக சக்திகள் நமக்கு கிடைக்குது. இங்க ஆன்மீக சக்தினா என்ன? வாட் இஸ் a spiritual power? இப்ப ஆன்மீக சக்தி அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே போன பிறவி எல்லாம் அப்படியே எனக்கு வந்து தெரிஞ்சிடும். இல்ல எனக்கு வரப்போறது பத்தி ஃபியூச்சர் பத்தி எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். இல்லைன்னா எனக்கு ஒரு ஆன்மீக சக்தின்னு அப்படி கையை நீட்டினோடனே எனக்கு கையில ஏதாவது ஒரு பொருள் வந்துடும். இதெல்லாம் ஆன்மீக சக்தியா? கிடையாது. அதெல்லாம் ரித்தி சித்தி. அது ஒரு கலை. அது யார் வேணாலும் கத்துக்கலாம். ஆனா ஆன்மீக சக்தின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, ஆன்மா எந்த சூழ்நிலையிலும் சக்திசாலியாக இருக்கிறது. எந்த பாதிப்பும் இல்லாமல் நிலையாக அமைதியாக
உறுதியாக இருக்கின்றது அப்படின்னா அப்பதான் வந்து ஆன்மீக சக்தியை பெற்றிருக்கிறதாக அர்த்தம். உங்களுடைய சுயஸ்திதினா என்ன? உங்களுடைய செல்ஃப்னுடைய ஸ்டேஜ், உங்களுடைய மனநிலை நிலையாக இருத்தல், அதுதான் ஆன்மீக சக்தி அப்படின்னு வந்து சொல்றோம். So what is a spiritual power? When you can remain soul conscious in any situation. எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஆத்ம உணர்வோடு இருந்தீங்கன்னா, ஏன்னா ஆத்ம உணர்வு இருக்கும் பொழுதுதான் அந்த அமைதி அங்க இருக்கும். ஒரு அன்டிஸ்டர்ப்டு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து இருக்கும். ஒரு நிலையான, ஒரு ஸ்திரமான ஒரு மனம். நீங்க உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை லூஸ் பண்றதே இல்லை. உங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்ன? பீஸ். அதுதான் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி. மன்னிக்கணும். சோ உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை நீங்க லூஸ் பண்றதே இல்லை. அதுதான் ஆன்மீக சக்தி இருக்கிறதா அர்த்தம். அதாவது உங்களுடைய சீட்டுல நீங்க செட் ஆயிருந்தீங்கன்னு வைங்க. எது உங்களுடைய சீட்டு? ஆத்மாவான உங்களுடைய சிம்மாசனம் எது? புருவ மத்தி. அங்க நீங்க செட் ஆகி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க. ஆனா உங்களுடைய சீட்டுல நீங்க செட் ஆகல, இங்க இல்ல அப்படின்னு சொன்னா அப்செட் ஆயிடுவீங்க. சோ ராஜயோக தியானம் என்ன? நான் ஆத்மா, என்னுடைய சீட்ல நான் உட்கார்றேன். என்னுடைய உணர்வை வந்து நானு பக்கா உறுதிப்படுத்துறேன். நான் ஆத்ம உணர்வுல ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சோல் கான்சியஸ்னஸ்ல ஒரு விஷயம் நீங்க பார்த்திருந்தீங்க. என்னன்னா, ஆத்ம உணர்வுல இருக்கிறது அப்படின்னா ஐ எம் த மாஸ்டர், நான் ஒரு எஜமானன் அப்படின்னு இருக்கணும். தன்னை பலவீனமானவனா என்னைக்கு நினைக்கிறது இல்லைன்னு ஐ ஹாவ் ஆல் த பவர்ஸ். சோ பீயிங் அ மாஸ்டர் அப்படின்னா என்ன? இன்னொரு அதிகாரி நானு. எதன் மேல எனக்கு அதிகாரம் இருக்கு? Control over my thoughts, words and actions. If I have the control over my thoughts, words and actions, எண்ணம் சொல் செயல் மேல என்னோட கட்டுப்பாடு இருந்தது அப்படின்னா I am the master. சோ செயல்கள்னு பார்க்கும்போது நிறைய செயல்கள் இருக்கு. சோ அந்த என்ன செயலை நம்ம செய்யணும், எப்படி செய்யணும், அதன் பிரகாரம் நான் செய்யறேன். தெரியாம செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதுக்கு பேரு மாஸ்டர்னுடைய அடையாளம் இல்ல. சோ இன்னொன்னு, பலவீனமா இருக்கிறவங்க மாஸ்டர்னே சொல்ல முடியாது இல்லையா, எஜமானன்னே சொல்ல முடியாது. சோ நமக்குள்ள என்னென்ன பவர்ஸ் வந்து இருக்கு, அத நமக்குள்ள நல்ல பலப்படுத்திக்கிட்டோம், உறுதிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மாஸ்டர் ஆகலாம். நம்மளுடைய எண்ணத்துக்கு மேல ஒரு கண்ட்ரோல், நம்முடைய பேச்சின் மேல ஒரு கண்ட்ரோல், நம்ம செயல் மேல ஒரு கண்ட்ரோல், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொண்டு வர முடியும். எப்போ? நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளை நாம வந்து புரிந்து கொள்ளும் பொழுது. அப்ப ராஜயோக தியானத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்குள்ள 8 சக்திகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன 8 சக்திகள் அப்படின்னா, பவர் டு வித்ரா, ஆமை காமிச்சிருக்கு பாருங்க. உள்ளடக்கும் சக்தி, தயாராகும் சக்தி, பவர் டு பேக்கப், பவர் டு டாலரேட், சகித்துக் கொள்ளும் பொறுத்து கொள்ளும் சக்தி, பவர் டு அகாமடேட், எல்லாரோடையும் அனுசரிச்சு போகக்கூடிய சக்தி, பகுத்தறிந்து தீர்மானிக்கும் சக்தி, பவர் டு ஃபேஸ், எதிர்கொள்ளும் சக்தி, ஒத்துழைக்கும் சக்தி. இந்த 8 சக்திகள் தான் நமக்கு ராஜயோக தியானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்குது. நமக்குள்ள இந்த 8 சக்திகள் இருக்கு. அது ராஜயோக தியானத்தின் மூலமாக அதை நாம வலுப்படுத்துகின்றோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். பதில் சும்மா எஸ் ஆர் நோ தான். இப்போ if you want peace, உங்களுக்கு அமைதி வேணும் அப்படின்னா can you buy it? வாங்க முடியுமா? முடியாது. நோ. எல்லாருமே தெளிவான பதில். எல்லாரும் அதேதான் சொல்லுவோம்.
சரி, உங்களுக்கு வந்து தைரியம் வேணும் அப்படின்னு சொன்னா அதை வாங்க முடியுமா? நோ, எங்கேயும் போய் வாங்க முடியாது. சரி, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னு சொன்னா வாங்க முடியுமா? வாங்க முடியாதா? ஏன் நம்ம வந்து ஏதாவது நல்ல டயட், நல்ல ஃபுட் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம வாங்கிக்கலாம்ல. மருந்து மாத்திரை சாப்பிட்டு கூட வாங்கிக்கலாமே. சி, ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த அந்த இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய பொருட்களை, அந்த உணவு நம்ம வந்து சாப்பிட்டாலும் அந்த மாத்திரையோ அதுவோ வெதர் இட் வில் ஒர்க் ஃபார் மீ ஆர் நாட், ஐ கேனாட் சே. பிகாஸ் இம்யூனிட்டி நீட்ஸ் டு பி டெவலப்ட் பை மை ஓன் பாடி. என்னுடைய உடல் தானே அதை வந்து உற்பத்தி பண்ணணும் இல்லையா, அந்த சக்திய. சோ அதே போலதான் மனதனுடைய சக்தியையும் நம்ம எங்கேயும் வாங்க முடியாது. நமக்குள்ள இருக்கு, அதை நாம வலுப்படுத்தணும். எப்படி நம்ம சொல்றோம், உடல்ல அந்த இம்யூனிட்டி சக்தி குறைஞ்சு போச்சு, அதை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படித்தானே சொல்றோம். அதே போல ஆத்மாவில பவர்ஸ் இருக்கு, சக்திகள் இருக்கு, அதை நாம வளர்த்து கொள்ளணும். அப்ப இந்த ராஜயோக தியானம் நமக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது? 2 விதத்துல நோட் பண்ணிக்கலாம் நீங்க. ராஜயோகா மெடிடேஷன் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? ஒண்ணு, யூ பிகம் அவேர் ஆஃப் ஆல் த பவர்ஸ் யூ ஹேவ் இன்சைட் ஆஃப் யூ. உங்களுக்குள்ள இது எல்லா சக்திகளுமே இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துது இந்த ராஜயோகம். இப்ப ராஜயோகத்தினுடைய 4 சப்ஜெக்ட்ஸ் என்ன ஞாபகம் இருக்கா? என்னது 4 சப்ஜெக்ட்ஸ்? கியான், யோக், தாரணா, அப்புறம் தான் சேவா. சோ ஃபர்ஸ்ட் இந்த 3 விஷயம் மட்டும் இப்ப நம்ம கவனிச்சா போறோம். கியான், பிகம் அவேர். ஞானம்னா என்ன? தெரிந்து கொள்றோம். அதுக்கப்புறம் யோகா. யோகால என்ன பண்றோம்? ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்குறோம். ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்குறதுன்னா என்ன? ஓ அப்படியா, நான் ஒரு ஆத்மாவா? என்னுடைய உண்மையான குணமே அமைதியா? கண்டிப்பா நான் ஒரு ஆத்மாதான், நான் இந்த உடல் கிடையாது, நான் ஒரு உயிர் சக்தி, என்னுடைய குணமே அமைதிதான். எஸ், நான் இந்த பிறவி இந்த உடல்ல எடுத்திருக்கேன் நானு. சோ இப்படி வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்குறது, அதுதான் யோகால நம்ம செய்யறது. அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும் பொழுது நமக்குள்ள நிரம்பும், அந்த ஒரு அமைதி நிரம்பும், அந்த ஒரு சக்தி நிரம்புது. அதை 3வது நம்ம தாரணை, நம்ம என்ன செய்யறோம்? செயல்படுத்துறோம். செயல்ல அது நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல அது யூஸ் ஆகுது. சோ ராஜயோகா மெடிடேஷன் நம்ம 2 விஷயம். ஒண்ணு வந்து யூ பிகம் அவேர், அதுக்கப்புறமா நீங்க ரிஃப்ளெக்ட் பண்றீங்க, கடவுளோடையும் கனெக்ட் பண்றீங்க. நீங்க வெறும் நான் ஒரு அமைதியான ஆத்மான்னு மட்டும் இல்ல, கூடவே நீங்க என்ன செய்றீங்க? நீங்க கடவுளோட கனெக்ட் பண்றீங்க உங்களுடைய புத்திய. ஏன்னா கடவுளோட கனெக்ட் பண்ணும் போது நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? யாரோட நம்ம மனசு கனெக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மன உணர்வுகள் மாறும். அப்ப இறைவனோட, சர்வசக்திவான் பரமாத்மாவோட நம்ம வந்து நம்ம இணைக்கும் பொழுது நமக்குள்ள சக்தி கிடைக்குது. சோ ராஜயோகா helps you to become aware of your powers. அதுக்கப்புறம் activate the powers through meditation and helps you to apply and use it in day-to-day life. அதனாலதான் இந்த ராஜ யோகம் அப்படிங்கறது வந்து பிராக்டிக்கலான மெடிடேஷன் நாங்க சொல்றோம். வெறும் ஏதோ ஒரு டைம்ல அமைதியா உட்கார்ந்தோம், நான் ஒரு ஆத்மா அப்படின்னு நினைச்சோம் விட்டோம், அப்படி எல்லாம் இல்ல. இட்ஸ் வெரி பிராக்டிக்கல், நம்முடைய டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் ஆகுது. சோ இந்த ராஜயோக தியானத்துல நம்ம கிடைக்கக்கூடிய 8 சக்திகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஒவ்வொன்றாக நம்ம வந்து பார்க்கலாம். மன்னிக்கணும், சரீரம். இப்ப நான் வந்து ஐ அம் தி மாஸ்டர் ஆஃப் திஸ் பாடி அப்படிங்கறத நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சோ என்னைக்குமே ஒரு ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயமே தேவை. என்ன? அவேர், ஆக்டிவேட் அண்ட் ஆக்ட். இப்போ உதாரணத்துக்கு மொபைல் போன்ல ஒரு சிம் கார்டு இருக்கு, ஒரு சிம் கார்டு வாங்குறீங்க. அப்போ இந்த சிம் கார்டை இந்த போன்ல எந்த இடத்துல அதை பிக்ஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவேர்னஸ் தேவை. அதுக்கப்புறமா அதை ஆக்டிவேட் பண்ணணும் இல்லையா, அந்த சிம் கார்டை. அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணணும் இல்ல. சிம்பிள் உதாரணம். அதே மாதிரி நமக்குள்ள என்னென்ன சக்திகள் வந்து இருக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதை ஆக்டிவேட் நீங்க பண்ணணும்.
அதுக்கப்புறமா அது அந்த அந்த சூழ்நிலையில அதை நீங்க செயல்படுத்தணும். சோ இஃப் ஐ ஹாவ் டு பி த மாஸ்டர், என்னுடைய எண்ணம் சொல் செயலுக்கு நான் மாஸ்டரா நான் வந்து இருக்கணும். அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பவர்ஸ நான் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், இந்த 8 சக்திகள் நமக்குள்ள இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் 2வது ஆக்டிவேட் பண்றோம். ஆக்டிவேட் எப்படி பண்ணலாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அது நான் ஸ்லைடு சாரி அந்த ஸ்லைடு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணல. நீங்க நோட் பண்ணிக்கோங்க எப்படி நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளை நீங்க வந்து ஆக்டிவேட் பண்றது. 3 ஸ்டெப்ஸ். 1 ரிலாக்ஸ், ரிஃப்ளெக்ட் அண்ட் கனெக்ட். ஓகே, ஞாபகம் வச்சுப்பீங்களா? யாராவது சாட் பாக்ஸ்ல கூட போடுங்க, மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரிலாக்ஸ், 3 ஸ்டெப்ஸ் டு ஆக்டிவேட் யோர் பவர்ஸ். என்னது? ரிலாக்ஸ், ரிஃப்ளெக்ட், கனெக்ட். இந்த 3 ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அப்புறம் நம்ம டீட்டெயில்ல பின்னால பார்க்க போறோம். சோ நீங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது எஸ், ஆமா நான் பரமாத்மாவுடைய குழந்தை, எனக்குள்ள அந்த சக்தி இருக்கு அப்படின்னு எஸ் ஐ ஹாவ் திஸ் அப்படிங்கும் போது ஆக்டிவேட் ஆகுது. அது பிறகு உங்களுடைய டெய்லி டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் ஆகுது உங்களுக்கு. சோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் தானே. சரி, இந்த 8 பவர்ஸ், அதாவது உள்ளடக்கும் சக்தி, அனுசரிக்கும் சக்தி, பொறுமை சக்தி, பகுத்தறிஞ்சு தீர்மானிக்கிற சக்தி, இந்த சக்திகள்லாம் நம்ம பார்த்தோம். சோ நமக்கு ஏன், why would you need these powers? Because you want to be a master of your life, not a slave. You would never want to be a slave, right? என்னைக்குமே நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில நான் வந்து ஒரு அதிகாரியா நான் இருக்கணும், பலவீனமா நான் வந்து நொந்து போயிட்டு இருக்க கூடாது இல்லையா? எப்பவுமே நான் வந்து போல்டா எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு நான் வந்து ஒரு வின்னர். அப்படின்னா என்ன? வெற்றியாளன் அப்படின்னா நம்ம நினைச்சது உடனே வெற்றி அடைஞ்சிட்டோம், நமக்கு ஒரு பரிசு கிடைச்சது, நமக்கு ஏதோ ரெகக்னிஷன் கிடைச்சது அப்படிங்கிறது இல்ல. அந்த சூழ்நிலையில நான் கலங்காம இருந்தேன்னு வைங்க, அதுக்கு பேருதான் வெற்றி. ஆக்சுவலா அதுக்கு பேருதான் எஜமானனா இருக்கிறது. ஐ எம் நாட் அ ஸ்லேவ் அப்படிங்கிறது. நான் அடிமை அல்ல, நான் எஜமானன். சோ யூ கேன் பிகம் அ மாஸ்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய எண்ணம் சொல் செயலுக்கு நீங்க அதிகாரியா இருக்கீங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க வந்து பவர்ஃபுல்லா ஆகணும். அப்ப இந்த 8 சக்திகள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்தந்த சூழ்நிலைக்கு நீங்க ஃபேஸ் பண்றதுக்கான அந்த பவர்ஸ், அதுதான் இந்த 8 சக்திகள். ஓகே, இன்னொரு முறை அந்த சக்திகள் இதனோட உங்களுக்கு காமிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது பவர் டு வித்ட்ரா. ஓகே, வித்ட்ரானா என்ன? உள்ளடக்கும் சக்தி அப்படின்னு சொல்லலாம். The ability to step back and disengage from the world around me. ஒரு என்ன சுத்தி ஏதோ விஷயங்கள் நடக்குது, ஆனா நான் அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருந்து வித்ட்ரா பண்ணி விலகி இருந்து பார்க்கக்கூடிய தன்மை. அந்த சக்தி நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. சோ சூழ்நிலைகள் அப்படி இருக்கு, ஆனா நான் வந்து அமைதியாக இருந்து கொண்டு, எப்படி ஒரு ஆமை அது டேஞ்சர் அப்படிங்கும் பொழுது அதனுடைய ஷெல்லுக்குள்ள அதனுடைய தலை கால் எல்லாத்தையும் உள்ள சுருக்கிக்குது. சோ அதே போல நான் ஒரு விடுபட்ட பார்வையாளனா இருந்து நான் என்னை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள்ல இருந்து என்னை நானே உள்ளடக்கி கொள்ள வேண்டும். அமைதியாக நான் இருக்க வேண்டும். அதுல நான் எங்கேஜ் ஆயிடக்கூடாது. அதுல இருந்து விலகி இருக்க தெரியணும். சோ இது வந்து 2 விதமா சொல்லலாம் பவர் டு வித்ட்ராவ. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நெகட்டிவான ஒரு சூழ்நிலைகள்ல அதுல இருந்து நம்ம விலகி இருக்க தெரியணும். அந்த சூழ்நிலை தான் இருப்போம், ஆனாலும் நம்ம அதுல இருந்து விலகி காமா நம்ம இருப்போம். ஹர்ட்ஃபுல் சிச்சுவேஷன் தான், உங்களுக்கு தொல்லை, உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஆனா நீங்க அதுல இருந்து அந்த வருத்தத்துல இருந்து விடுபட்டு காம்னஸ் நீங்க அனுபவம் பண்ணணும். அது ஒரு விஷயம். இன்னொன்னு, இந்த 5 புலன்கள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு போகுது.
அதற்கு அடிமையாகாமல் அதிலிருந்தும் நம்ம விடுபட்டு மாஸ்டரா வந்திருக்கணும். 5 குதிரைகள் கொண்ட தேரை ஓட்டி யாருன்னா தேர் ஓட்டி நாம தானே. கண்ணு பாக்குதுன்னா உடனே எனக்கு வேணும்னு ஆசை வருது. வாய் பாட்டுக்கு பேசுது. கண்ணாவது ஒரு செயலை செய்து பாக்குறதுங்கிறது, காது ஒரு செயலை செய்யனா வாய் மட்டும் 2 வேலை பண்ணுது. ஒண்ணு பேசுறது, இன்னொன்னு சுவைக்கிறது. அப்போ 2லயுமே ஒரு கண்ட்ரோல் வேணும். பேசுற பேச்சுலயும் ஒரு கண்ட்ரோல் வேணும். அந்த ருசிக்கும் சில பேர் அடிமையாகி எவ்வளவு தூரம் ஒரு உப்பு இல்லைன்னா தட்டு பறக்கும் சில பேர் வீட்டுல. ருசிக்கு வேற அடிமையாயிருப்பாங்க. சோ இந்த 5 இருந்தும் அந்த அதனுடைய அது உங்களுடைய சுயநிலையில இருந்து உங்களை இழுத்துட்டு போயிடக்கூடாது. அது உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுவும் பவர் டு வித்ட்ரால வருது. சோ அதே நேரத்துல என்னுடைய ரோல் நான் பிளே பண்றேன். பட் ஐ ஆம் செப்பரேட் ஃப்ரம் த பாடி. அந்த உடல்ல இருந்து நான் விடுபட்ட ஒரு ஆத்மா. அதே மாதிரி நான் ஒரு ரோல் பிளே பண்றேன். ஆஸ் அ ஃபாதர், ஆஸ் அ பிரதர், ஆஸ் அ மதர், ஆஸ் அ சிஸ்டர், ஆஸ் அன் எம்ப்ளாயி, ஆஸ் அன் ஆபீசர். சோ நான் ஒரு ரோல் பிளே பண்றேன். பட் அதுல இருந்து என்னை செப்பரேட் பண்ணி பாக்குது. நான் இந்த ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆத்மா. சோ அப்படி பவர் டு வித்ட்ரா அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு சக்தி. சோ அது நம்மளுடைய பல சூழ்நிலைகளுடைய ஒரு தாக்கத்துல வராம இருக்கிறதுக்கு நமக்கு அது ஹெல்ப் பண்ணுது. சோ ஒரு நிமிஷம் ஒரு சைலன்ஸ்ல போயிட்டு, அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழல் ஒரு நிமிஷம் சைலன்ஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க? நான் ஆத்மா அப்படின்னு நினைங்க. எனக்கு மேல பரமாத்மா இருக்கிறார்னு அவரோட கனெக்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ், ரிஃப்ளெக்ட், கனெக்ட். அப்போ உங்களால விடுபட முடியும். அதுதான் சொல்றோம், ராஜ யோகா மூலமா உங்களுக்கு பவர் டு வித்ட்ரா கிடைக்குது அப்படின்னு சொல்றது. சோ உங்களால அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து உங்களால விலகி இருக்க முடியும். அந்த பாதிப்பு, இன்ஃப்ளூயன்ஸ்ல, அந்த தாக்கத்துல இருந்து. சோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்டில்னஸ் நீங்க நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். டிட்டாச்மெண்ட் தான். ஆனா என்னது? வித் த அவேர்னஸ். விடுபட்டு இருக்கீங்க, ஆனாலும் தெரிந்து விடுபட்டு இருக்கீங்க. அதுதான் ஒரு அற்புதமான ஒரு சக்தி நமக்கு இந்த பவர் டு வித்ட்ரால நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னா, பவர் டு பேக்கப். பவர் டு பேக்கப், தயாராகும் சக்தி அப்படின்னா என்ன? The ability to bring things to an end and to stop wasteful thinking. விலகி இருந்துட்டோம், ஓகே, வித்ட்ரா பண்ணிட்டோம். ஆனா உள்ளுக்குள்ள அத பத்தி அந்த சம்பவத்தை பத்தி வீண் எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணணும். அதுதான் பேக்கப், பவர் டு பேக்கப் அப்படின்னு சொல்றது. சோ இந்த சாரி சோ இந்த நம்மளுடைய வேஸ்ட்ஃபுல் திங்கிங்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் நம்ம வைக்கிறது. அதுதான் பவர் டு பேக்கப்னுடைய ஒரு விஷயம். வேஸ்ட்ஃபுல் திங்கிங், பாஸ்ட் பத்தி, பிரசன்ட் பத்தி, ஃபியூச்சரை பத்தி, எது பத்தி வேணாலும் இருக்கலாம். வேஸ்ட் திங்கிங் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்படி ஆயிடுமோ அப்படின்னு, எதிர்காலத்தை பத்தி, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அதை நினைச்சு ஒரு வருத்தம், கில்ட், எம்பாரஸ்மெண்ட் என்ன வேணா இருக்கலாம். சோ வேஸ்ட்ஃபுல் திங்கிங் அது எல்லாமே நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணுது, எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இல்ல இப்ப நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அதை பத்தியும் வேஸ்ட் தாட்ஸ். சோ இப்படி இந்த ஒரு வேஸ்ட் திங்கிங்க நம்ம ஃபுல் ஸ்டாப் நம்ம வைக்கணும். ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம லைஃப்ல 2 விஷயங்கள் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு உங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், இன்னொன்னு உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள் அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கு. நீங்க எப்பயாவது கவலைப்பட்டுட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்த நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு கஷ்டம். சரி, உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது என்ன, இல்லாதது என்ன?
இந்த உலக சூழ்நிலை வந்து பல இடங்கள்ல வைரஸுடைய தாக்கம் இருக்கு, அப்படி இருக்கு, பிரச்சனை இருக்கு, லாக்டவுன் இருக்கு, லாக்டவுன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ பிரச்சனைகள். வைரஸ் பரவிட்டு இருக்கு, சில இடங்கள்ல குறைஞ்சிட்டு இருக்கு. பட் அது நம்முடைய கையில இல்ல. ஓகே, கவர்மெண்டுடைய பாலிசி இருக்கலாம், மற்ற பல விஷயங்கள் இருக்கலாம், மற்ற மனிதருடைய பிஹேவியர் இருக்கலாம், அவங்க நடந்துக்கிற விதம், பேசுற விதம், இதெல்லாம் நம்ம கையில இருக்கா? இல்ல. மற்றவர்கள், மனிதர்கள், சூழ்நிலைகள், இயற்கையினுடைய மாற்றம், இதெல்லாமே வந்து நம்ம கையில இல்ல. ஆனா நம்ம கையில என்ன இருக்கு? நான் வந்து ஹைஜீனிக்கா இருக்கலாம், நான் சுத்தமா வச்சுக்கலாம், என்ன நான் இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்டை நான் வந்து நல்லபடியா நீட்டா கிளீனா வச்சுக்கலாம், அதை பாதுகாக்கலாம், மரம் செடி கொடிகளை என்னால முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பு நான் வந்து பண்ணலாம். என்னுடைய செயல்களை நான் வந்து எனக்கு கண்ட்ரோல் இருக்கு, நான் எப்படி நடந்துக்கணுங்கிறதுல எனக்கு கண்ட்ரோல் இருக்கு, நான் என்ன பேசுறேன், என்னுடைய எண்ணம், என்னுடைய உணர்வு, இதெல்லாம் என்னுடைய கண்ட்ரோல் இருக்கு தானே. அப்போ கவலைப்படுறீங்க, ஒரு டென்ஷன், துக்கப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அப்படியே ஸ்டெப் பேக்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட். அப்ப தெரியும் நீங்க மத்தவங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, அது உங்களுடைய கண்ட்ரோல்லே இல்ல. அப்போ நம்ம புட் a full stop for waste thoughts அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல சைலன்ஸ்ல உட்காருங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. நான் என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு, இது வந்து not under my control. So just have good wishes. That's it. And let me just go within. இங்க என்னுடைய ஒரு சீட்டுல போய் செட் ஆயிக்கலாம். அப்ப என்ன பார்த்தோம்? செட் ஆகலைன்னா அப்செட் ஆயிடுவோம். ஓகே, செட் ஆயிக்கலாம் and connect with God. அப்பதான் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். சோ இது வந்து பவர் டு பேக்கப் அப்படிங்கிறது. ஒரு விதத்துல வந்து நாம அந்த விஸ்தாரமான வேஸ்ட்ஃபுல் தாட்ஸ் அப்படின்னா விஸ்தாரமான எண்ண ஓட்டம், அதை உடனே என்ன பண்றோம்? சாரத்திற்கு கொண்டு வரோம். I am a soul, எசன்ஸ்க்கு நம்ம வந்து கொண்டு வரோம். அதுதான் பவர் டு பேக்கப். இன்னொரு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா பவர் டு பேக்கப்ல, இப்போ நம்ம இவ்வாறு நம்ம எண்ணங்களை சேமிக்கிறோம், வேஸ்ட் தாட்ஸ் எல்லாமே சுருக்கி நம்ம எண்ணங்களுடைய சக்தியை சேமிக்கிறோம், பேச்சினுடைய சக்தியை சேமிக்கிறோம், நல்ல செயல்களை நம்ம செய்யறோம். அப்ப நமக்குள்ள இன்னொரு ஒரு விஷயம் சேமிப்பாகுது. என்ன? புண்ணியம் சேமிப்பாகுது. ஏன்னா ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிஞ்சு போகும் பொழுது நம்ம என்ன கொண்டு போறோம்? பாவ புண்ணியத்தினுடைய சேமிப்பு தானே கொண்டு போறோம். வேற ஏதாவது கொண்டு போக முடியுமா? இல்ல வேற யாரையாவது தான் கூட கூட்டிட்டு போக முடியுமா? முடியாது. எல்லாரும் தனித்தனி. சோ அந்த கார்மிக் லா, அந்த கர்மா தான் நம்ம எடுத்துட்டு போறோம். சோ கர்மா பிலாசபி வந்து வண்டர்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட். அது அட்வான்ஸ்ட் லெசன்ஸ்ல உங்களுக்கு வந்து டீட்டெயிலா உங்களுக்கு எடுப்போம். அவசியம் அந்த அட்வான்ஸ் லெசன்ஸையும் நீங்க எல்லாருமே அட்டென்ட் பண்ணுவீங்க from 18 to 24th October. Same time. We'll inform you once again, but you remember this. So அந்த ஒரு நம்ம கர்மா தான் நம்ம எடுத்துட்டு போறோம். அப்ப நம்ம இந்த வேஸ்ட்ஃபுல் தாட்ஸ் கூட ஃபுல் ஸ்டாப் பண்ணும்போது நம்ம ஒரு விதத்துல தயாராகிறோம். எப்ப வேணாலும் நம்ம ஆத்மா உடலை விட்டு போனாலும் ஐ எம் ரெடி, பிகாஸ் ஐ எம் ஹேவிங் த ஸ்டாக். இல்லைன்னா எனக்குள்ள சேமிப்பு வச்சிருக்கேன், புண்ணியத்தினுடைய சேமிப்பு. சந்தோஷமா நம்ம எப்ப போனாலுமே நமக்கு வந்து கவலையே இல்லாம போலாம், சந்தோஷமா வேற போவோம் நம்ம, ஏன்னா எனக்குள்ள சேமிப்பு இருக்கு, புண்ணியத்தினுடைய சேமிப்புன்னு. சோ இப்ப வாங்க நம்ம ஒரு நிமிஷம் நம்ம ஒரு மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணுவோம். டு யூ ஆல் ரிமெம்பர் என்ன பண்ணோம்? ஜேர்னி அப்வர்ட்ஸ். சோ ஆத்மா நான் இங்க இருக்கேன், இங்க இருந்து கிளம்பி பரந்தாமத்துக்கு பரமாத்மா அருகாமையில போறேன், அவர்கிட்ட இருந்து சக்தி எடுக்கிறேன், அப்புறம் திரும்பி வந்து இங்க உட்கார்றேன். இந்த ஒரு முறை மட்டும் நான் உங்களுக்கு கமெண்ட்ரி சொல்றேன், அதை கேளுங்க. நான் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். சுற்றுப்புற சூழலிலிருந்து விடுபட்டு என் மீது கவனத்தை திருப்புகின்றேன். உண்மையில் நான் யார்? நான் ஒரு ஆத்மா.
இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய ஒளி நட்சத்திரமாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மா நான் இந்த உடலிலிருந்து கிளம்பி வேகமாக உயரே பறந்து செல்கின்றேன். ஒரு சிறிய வெண்மையான ஒளி நட்சத்திரமாக உயரே பறந்து செல்கிறேன். சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து வெண்மையான ஒளி உலகையும் கடந்து செம்பொன்னிறமான ஆத்ம லோகத்தை வந்து அடைகின்றேன். என் முன்னே பரம் பிதா பரமாத்மா சிவ் பாபா மிக பிரகாசமான ஒளிப்புள்ளியாக வீற்றிருக்கின்றார். அவருக்கு முன்னால் ஒளிப்புள்ளியாகி நான் அவருடைய ஒளிக்கிரணங்களில் மூழ்கியவனாக அனுபவம் செய்கின்றேன். பரமாத்ம தந்தையிடமிருந்து அமைதி, தூய்மை, ஆனந்தம், சக்தி அனைத்து ஒளிக்கிரணங்களையும் எனக்குள் படுகின்றன. நான் ஆத்மா மேன்மேலும் பிரகாசம் அடைகின்றேன். அனைத்து சக்திகளையும் நிரப்பிக்கொண்டு மீண்டும் இந்த உலகத்திற்கு இந்த உடலில் புருவ மத்தியில் வந்து அமர்கிறேன். லேசாக கண்களை திறந்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள். புருவ மத்தியில் அமர்ந்திருக்கும் ஆத்மாவான என்னிடமிருந்து நாலாபுறமும் அமைதியின் ஒளிக்கதிர்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. ஓம் சாந்தி. அடுத்தது சக்தி என்ன அப்படின்னா பவர் டு டாலரேட். சோ பொறுத்து கொள்ளும் சக்தி, சகித்து கொள்ளும் சக்தி ரொம்ப ரொம்ப தேவையா இருக்குல்ல. எதையெல்லாம் நம்ம வந்து சகிச்சுக்க வேண்டி இருக்கு. வியாதி வலிய நம்ம சகிச்சுக்கணும். மற்றவர்களுடைய சுபாவம், குணாதிசயங்கள், சம்ஸ்காரங்களை நம்ம பொறுத்துக்கிட்டு போகணும். பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கு. இயற்கையினுடைய சூழ்நிலையா, இந்த ஒரு நாட்டினுடைய ஒரு சூழ்நிலையா, பல சமுதாயத்தினுடைய ஒரு சூழ்நிலைகள், அதையும் நாம சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போக வேண்டியிருக்கு. சோ பவர் டு டாலரேட் அப்படின்னா இன்டர்னல் ஈவென்ட்ஸ், வீட்டுல இருக்கிறதா இருந்தாலும் சரி, வெளி உலகமா இருந்தாலும் சரி, அதனால நம்ம பாதிக்கப்படாமல் பொறுத்து கொள்வது. சோ அந்த சக்தி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான சக்தியா இருக்கு. அது நமக்கு ராஜயோக தியானம் மூலமாக நமக்கு கிடைக்குது. எப்படி நமக்கு வலி வரும் பொழுது நீங்க ஆத்மான அந்த ஒரு பயிற்சி நீங்க செய்யும் பொழுது அந்த வலியிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். அதாவது ஐ ஹாவ் த டாலரன்ஸ் பவர். லைக் பொறுமை சக்திக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா, நிறைய பழங்கள்லாம் கொண்ட ஒரு மரம். பழங்கள் இருக்கிற மரத்தை பார்த்தாலே கல் எடுத்து அடிப்பாங்கதான். அப்போ அந்த கல்லடிய வாங்கிக்கிட்டு அது பழத்தை வேற கொடுக்குது அந்த மரம். சோ பொறுமை சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
நம்ம வந்து வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறோம். மத்தவங்க வந்து அவ்வளோ திட்டிட்டு இருக்காங்க, பிரச்சனை பண்றாங்க, இன்சல்ட் பண்றாங்க. நம்ம அமைதியா இருக்கோம். கஷ்டப்பட்டு வாயில எதுவும் திருப்பி சத்தம் போடக்கூடாது அப்படின்னு அமைதியா இருக்கிறது மட்டும் இல்ல. மனசுலயும் பொறுமையா இருக்கிறது. வெளியில சாந்தமா இருந்துட்டு உள்ளுக்குள்ள பொறுமிக்கிட்டு இருந்தா அதுக்கு பேரு பொறுமை இல்ல. இல்லையா? சோ பேஷன்ஸ் அப்படின்னா உள்ளுக்குள்ள அன்அஃபெக்டட். எனக்குள்ள அப்ப வந்து எப்போ நான் அன்அஃபெக்டடா இருக்க முடியும்? நான் என்னுடைய மைண்ட் வந்து பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் ஓடினாதான், அந்த சம்பவத்தை பற்றி பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் ஓடுனாதான் அங்க பொறுமையே வரும். அப்போ உதாரணத்துக்கு உடல்ல வலி வருது. ச்சே, இப்படி தலைவலிக்குது, இப்படி கோல்டு ஃபீவர் அப்படின்னு நான் வந்து நினைச்சேன் அப்படின்னு சொன்னா இன்னுமே வந்து அதிகம் ஆகும் அந்த வலி. ஏன்னா நெகட்டிவ் திங்கிங் வந்து என்ன பண்ணும்? நெகட்டிவ் எஃபெக்ட் தானே கொடுக்கும் உடலுக்கு. மாறாக என்ன செய்யணும்? ஓகே, இந்த உடல் வந்து எனக்கு வந்து எவ்வளவு வருடங்களா இப்ப வரைக்கும் எவ்வளவு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கு. So I am the master. I'll take care of this body very well. அதுக்கான என்ன ஒரு டயட், என்ன மருந்து கொடுக்கணுமோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு I am a soul detached from this body அப்படின்னு ஒரு few seconds அப்படியே ஒரு டிட்டாச்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பரமாத்மாவோட கனெக்ட் பண்ணுங்க. அப்போ அந்த வலி கூட உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். உண்மை. சோ அதே மாதிரி மற்ற மனிதர்களுடைய சுபாவங்கள்லாம் வித்தியாசமா இருக்கா? அப்போ ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிதான் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அக்செப்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் இந்த வேர்ல்டு டிராமால வந்து பிளே பண்றாங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் ஒரு லெசன் இது. எப்படி கர்மா பிலாசபி ஒரு அற்புதமான லெசன், அதே மாதிரி வேர்ல்டு டிராமாங்கிறதும் ஒரு ரொம்ப அழகான அற்புதமான லெசன். நீங்க அட்வான்ஸ் லெசன்ஸ்ல கேட்க போறீங்க. பவர்ஃபுல்லான லெசன் அது. அதனுடைய பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் நீங்க வந்து தெரிஞ்சுக்கும் போது நீங்க ஆஹா, இவ்வளவு காலமா நான் இதை உணராம இருந்தேனா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு இன்சைட், கிரேட் இன்சைட் கிடைக்கும். அதனால அவசியம் நீங்க அந்த லெசனும் அட்டென்ட் பண்ணணும். ஓகே, சரி. நவ் சோ நம்ம ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்டு டிராமால. அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு பார்க்கும் போதும் நம்ம வந்து அந்த ஒரு பொறுமை சக்தி நமக்குள்ள வந்து வரும். பேலன்ஸ் பண்ண முடியும். நம்ம அவங்களுக்காக குட் விஷஸ் கொடுப்போம், பியோர் ஃபீலிங்ஸ், நல்ல உணர்வுகளை நம்ம வந்து கொடுக்கிறோம். சோ அடுத்தது ஒரு சக்தி என்னன்னா அனுசரிக்கும் சக்தி அப்படின்னு வந்து சொல்றது. பவர் டு அகாமடேட். பவர் டு அகாமடேட் அப்படின்னா ஒரு அடாப்டபிள் நேச்சர். நம்ம வந்து அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு சக்தி அது. எல்லோரோடும் நம்ம வந்து அனுசரிச்சு போறது, எல்லாருடைய ஐடியாஸையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்றோம், மரியாதை நம்ம வந்து செலுத்துறோம். எப்படி பல ஆறு ஓடி வந்து கடல்ல கலக்குது, அந்த கடல் எல்லாரையுமே ஏத்துக்குது இல்ல. ஆனா அது மாறுறது இல்ல பாருங்க. எவ்வளவு விதவிதமான தண்ணி வந்து கடல்ல கொட்டினாலும் கலந்தாலும் அது அதனுடைய நிலையில அது மாறாம இருக்கு. அதுதான் அனுசரிக்கும் சக்தி. நான் எல்லாரோடையும் அனுசரிச்சு போறேன் அப்படின்னு சொன்னா இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அதை நான் சரி சரின்னு கேட்டுப்பேன், அதுபடி நடப்பேன். இன்னொருத்தவங்க வேற ஒண்ணு சொல்லுவாங்க, சரி சரி நான் அவங்க சொல்றது கேட்டுப்பேன்னு எல்லாருக்கிட்டையும் அப்புறம் கடைசியில அடிதான் வாங்கணும். நமக்கு லைஃப் நிம்மதியா இருக்காது. அப்படி அல்ல அனுசரிச்சு போகிறதுன்னா. அனுசரிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட சுபாவ உடையவர்களா இருந்தாலும் சரி, நான் அவங்களோட என்னால வந்து நல்லாவே நானு வாழ முடியும். நான் ஒண்ணுமே ஆகவே மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கு. நான் ஒரு நல்ல செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் நான் லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் மத்தவங்களுக்கும் நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். அவங்களுடைய கருத்து வந்து பிரயோஜனமே இல்லாத கருத்தா கூட அவங்க பேசுவாங்க, ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாமே. அவங்க சொன்ன கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், எடுத்து செய்யணும்னு அவசியம் இல்லை. பட் ஐ கேன் ஆல்வேஸ் கிவ் ரெஸ்பெக்ட். பிகாஸ் அந்த நபருக்கு அந்த நேரத்துல அது சரியான கருத்தா தோணுது, அதனால அவர் சொல்றாரு, சொல்லட்டும். ஒவ்வொருத்தருக்குமே அது உரிமை இருக்கு இல்லையா? சோ அப்படி நம்ம அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அப்பதான் அந்த அனுசரிக்கும் சக்தி அப்படிங்கிறதே நமக்கு வந்து வரும். சோ அந்த பவர் டு அகாமடேட் அப்படிங்கிறதும் அடுத்த ஒரு சக்தி. நம்ம கடல் போல, அதுக்காக நம்ம கடல் மாதிரி பரந்த மனசு இருக்கணும், எல்லாரையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, குடும்பத்துல இந்த அனுசரிக்கும் சக்தி கடல் மாதிரி இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு இருக்கணும்.
கடந்தவை கடந்தவை ஆகிவிட்டது. சில பேர் குடும்பத்துல குத்தி குத்தி காமிப்பாங்க. இப்ப அப்ப நீ அப்படி பண்ணல, அந்த மாதிரி நீ அப்ப அந்த டைம்ல நீ இப்படி சொன்னல, ஞாபக சக்தி அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த இடத்துல நின்னு இந்த பச்சை கலர் சட்டைய போட்டுட்டு இப்படி கைய வச்சுட்டு நீ பேசுனன்னு கூட அவ்வளவு டீட்டெயில்டா கூட சொல்லுவாங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். சிலதெல்லாம் நம்ம வந்து ரெக்கார்டே பண்ணிக்க கூடாது மனசுல. அதனால கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. எங்கேயாவது தெரியாதனமா ரெக்கார்ட் பட்டன் ஆன் ஆயிருக்க போகுது. அதனால இந்த மாதிரி அனாவசியமான சம்பவங்கள் எல்லாம் ரெக்கார்டே பண்ணக்கூடாது. அங்கதான் நமக்கு வந்து அந்த முதல் பவர் யூஸ் ஆகுது. என்னது? பவர் டு வித்ட்ரா. ஒவ்வொரு சக்தியோடும் ஒவ்வொன்னு கனெக்டடா இருக்கு. நீங்க முதல்ல பவர் டு வித்ட்ரா பண்ணுங்க. உங்களுடைய அனாவசியமான எண்ணங்களை ஸ்டாப் பண்ணுங்க. அவங்க மேல குட் விஷஸ் கொடுத்து பொறுத்துக்கோங்க. அவங்கள ஏத்துக்கோங்க, அனுசரிச்சுக்கோங்க. ரைட்? சோ அடுத்தது வந்து அடுத்த சக்தி என்ன அப்படின்னா பவர் டு டிஸ்கிரிமினேட். நல்லது எது கெட்டது எது அப்படின்னு நம்ம வந்து பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு சக்தி. அது நமக்கு தேவையா இருக்கு. சோ அந்த சக்தி நமக்கு வந்து இப்போ கிடைக்குது ராஜயோகால. பிகாஸ் நமக்கு இங்க ராஜயோகால ஃபர்ஸ்ட் என்ன? யூ பிகம் அவேர். அவேர் ஆஃப் வாட்? ஹூ ஆம் ஐ? நான் யாரு? மத்தவங்க எல்லாம் யாரு? நம்ம எங்கிருந்து வந்தோம்? நம்ம இப்ப என்ன செய்யணும்? நல்ல செயலை செய்யணும். நல்ல கர்மா நான் வந்து இப்ப செய்யணும். சோ இந்த வாழ்க்கையினுடைய ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சிருக்கிறதுனால அது இதுதான் சரி, இதுதான் தவறுன்னு நம்மால டிஸ்கிரிமினேட் பண்ண தெரியுது. பகுத்தறியும் சக்தி அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்குது. சோ அந்த சக்தி நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. சோ அந்த தெய்வீக புத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அத நமக்கு இப்ப தெய்வீக புத்தி கிடைச்சிருக்கு. இந்த ஆன்மீக ஞானம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இது யாருடைய ஞானம்? பரமாத்மாவுடைய ஞானம். எந்த மனிதருடைய ஞானம் வந்து அல்ல. இங்க நீங்க கேட்கக்கூடிய அந்த ஒரு ஞானம்ங்கிறது காட்லி நாலேஜ்ன்னு சொல்றோம். உங்களுக்கு டீச்சர் யாரு? சிஸ்டர் கிடையாது. சிஸ்டர் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா டீச்சர் வந்து காட். சோ இந்த வித்யாலயத்தினுடைய ஸ்தாபகர் வந்து பிரஜாபிதா பிரம்மா பாபான்னு நம்ம சொல்லுவோம். அவருடைய பூர்வ மத்தியில் பரமாத்மா வந்து இறங்கி அவர் வாய் மூலமாக உரைத்த அந்த ஆன்மீக ஞானத்தை தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. சோ பிரம்மா பாபா கூட கடவுள் என்றோ குரு என்றோ நாங்க சொல்ல மாட்டோம். அவர் ஒரு மாத்தியம். அவர் மூலமாக நமக்கு இறை ஞானம் கிடைச்சது. அவருக்கு we have lot of respect and he is our inspiration. அவர் மாதிரி நாமளும் அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலா நம்ம லைஃபை நம்ம வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எடுத்துக்கிறோம். சோ இந்த நாலேஜ் வந்து காட்லி நாலேஜ் நம்மளுடைய புத்திக்கு வந்து ஒரு டிவினிட்டி அதை வந்து கொடுக்குது. தெளிவை வந்து அது கொடுக்குது. அதனாலதான் அந்த பகுத்தறியும் சக்தி நமக்கு கிடைக்குது. பகுத்தறியும் சக்தியின் கூடவே தீர்மானிக்கும் சக்தியும் நமக்கு கிடைச்சிடுது. ஏன்னா சில நேரத்துல இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சில பேருக்கு பகுத்தறிஞ்சிடுறாங்க. ஆனா நல்ல வழியில தான் போகணுங்கிற அந்த தீர்மானம் எடுக்க முடியாம போகுது. சில பேர் எதையோ தீர்மானிச்சுட்டு போயிடுவாங்களே வெளியே நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. சோ போத் பவர்ஸ் ரெண்டுமே தேவையா இருக்கு. பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி. சோ எப்போ நம்மால வந்து டெசிஷன் மேக்கிங் பவர் நமக்கு கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமைதி. எங்க வந்து அமைதியும் தெளிவும் இருக்கிறதோ, மனதில் அமைதியும் புத்தியில் தெளிவும் இருக்கின்றதோ அங்குதான் தீர்மானம் எடுக்க முடியும். சோ இந்த ஆன்மீக ஞானமும் ராஜயோக தியானமும் நமக்கு என்ன கொடுக்குது? மனதில் அமைதி, புத்தியில் தெளிவு நமக்கு வந்து கொடுக்குது. அந்த விஸ்டம். பரமாத்மாவை நினைக்கிறோம். அப்ப அவருடைய துணையை நம்ம அனுபவம் செய்யறோம். சோ அந்த கான்பிடன்ஸ், எஸ் எனக்கு கடவுள் இருக்கிறார், என் கூடவே அவர் வந்து இருக்கிறார். சோ நான் சரியான வழிபடி நடக்கும்போது கட்டாயமா வெற்றி. இது கலிகாலம், கெட்டவனுக்கு தாங்க காலம், ஏமாத்துறவனுக்கு தாங்க காலம். நோ, அப்படியே படகு அசையாம போற மாதிரிதான் இருக்கும். சத்தியத்தினுடைய படகு ஆடி அசையும், எங்க கவிழ்ந்துருமோன்னு இருக்கும். ஆனா கவிழவே கவிழாது. பொய்யினுடைய படகு அப்படியே நல்லா ஜோரா போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நடுக்கடல்ல போய் கவிழ்ந்துரும். இது கலியுகம் தான். அதர்மம் தலை தூக்கிட்டு இருக்குதான். ஆனாலும் தர்மம் தான் ஜெயிக்கும். ஏன்னா அதுதான் இட்டர்னல் லா.
ஏன்னா பாசிட்டிவிட்டிக்கு தான் அந்த சக்தி. இப்ப நம்ம நவராத்திரிய நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சோ அஷ்ட சக்திகள், 8 கை கொண்ட அந்த சக்தி யாரு? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 8 சக்திகளை நம்ம எமர்ஜ் பண்ணணுங்கிறதுடைய நினைவார்த்தம் தான் அந்த சக்தி. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. துர்கை வீரம், அந்த ஒரு கரேஜ்னுடைய ஒரு அடையாளம். லக்ஷ்மி எல்லா லட்சணங்களும், அந்த பொறுமை, இனிமை, இதெல்லாம் நிரம்பிய அந்த ஒரு குணத்தினுடைய ஒரு அடையாளம். சரஸ்வதி ஞானம், அறிவு. சோ இந்த மூணுமே நமக்கு இந்த ஞானம் மற்றும் தியானம் மூலமா நமக்கு கிடைக்குது. அப்ப அந்த 8 பவர்ஸ், நமக்கு 8 கைகள் நமக்கு கிடைச்ச மாதிரி. சோ நமக்கு இந்த பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி கிடைக்குது. அதே போல பவர் டு ஃபேஸ் எனி சிச்சுவேஷன். 7வதா அந்த சக்தி, நம்ம எந்த சூழ்நிலையுமே சந்திப்பதற்கான சக்தி நமக்கு கிடைக்குது. என்ன தடங்கள் வந்தாலும் சரி நம்ம செயல்கள்ல, அதை எல்லாத்தையுமே நம்ம சமாளிச்சு முன்னேறி செல்லக்கூடிய அந்த ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கும். ஏன் தெரியுமா? நமக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையா நினைச்சாதானே அது பிரச்சனை. நம்ம பிரச்சனையாவே நினைக்கலங்கும் போது நமக்கு பிரச்சனையே இல்லை. அப்ப நம்ம பிரச்சனையை நாம இப்ப என்ன பண்ணணும்? ரீடிஃபைன் பண்ணணும். நம்ம ப்ராப்ளம்ங்கிற வேர்டே நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. என்ன வார்த்தை யூஸ் பண்ண போறோம் தெரியுமா? நம்ம மாஸ்டரா இருக்கக்கூடிய நாம எல்லாரும் யாரு? அந்த சிவனுடைய, அந்த பரமாத்மாவுடைய சக்திகள், சிவ் சக்திஸ். அப்ப நாம எல்லாரும் என்ன வேர்டு நம்ம யூஸ் பண்றோம் தெரியுமா? பிரச்சனைங்கிற வார்த்தைக்கு பதிலா சேலஞ்ச் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். சேலஞ்ச், yet another situation அப்படி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னொரு சிச்சுவேஷன். இது அவ்வளவுதான். இன்னும் அடுத்தது இன்னொன்னு என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் நீங்க? ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் அண்ட் க்ரோ. நான் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு இன்னும் முன்னேறுவதற்கான ஒரு சாதனம். அப்படி சோ இங்க வித்யாலயத்துல வரக்கூடிய ஒரு சில பேர் இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சு பல காலமா பயிற்சி பண்ணிட்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஏதாவது தன்னுடைய குடும்பத்திலே பிரச்சனை வந்தது அப்படின்னா சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்கு அற்புதமான ஒரு டெஸ்ட் பேப்பர் வந்திருக்கு, ஒரு எக்ஸாம் வந்திருக்கு, அத நான் நல்லபடியா நான் பாஸ் ஆக போறேன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இவ்வளவுதான். அப்படின்னாலே நாங்க புரிஞ்சுக்கணும், அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை நடக்குது, அவங்க அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நல்ல பாசிட்டிவான ஒரு உணர்வோட அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பாஸ் ஆயிடுவாங்க. அதே மனிதர்கள் தான், அதே குடும்ப மெம்பர்ஸ் தான், அதே பிரச்சனை தான் வீட்டுல. யாரும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க யாரும் மாறல. ஆனா நாம மாறிடுவோம் இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா. அப்போ நாம மாறுறதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம பவர்ஃபுல் ஆயிடுறோம். we are able to face. So there are no problems for me, only opportunities to learn and grow and also help others in the process. Not just நம்ம அதை ஃபேஸ் பண்றோங்கிறது மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடியவர்கள் ஆயிடுவோம். பிகாஸ் நீங்க உங்க வீட்டுல நீங்க காமா இருந்த அந்த சூழ்நிலைகளை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. உங்க குடும்பத்துல யாரு என்ன வேணாலும் மேல கீழே பேசினாலும் அடித்தட்டி என்ன நடந்தாலும் நீங்க அவங்களுக்காக குட் விஷஸே கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களுடைய அந்த பவர் அந்த சோல்ஸ்க்கும் கிடைக்கும். சோ அதனால நமக்கு எதுவுமே பிரச்சனைங்கிறதே கிடையாது, எதுவுமே ஃபெயிலியர் அப்படிங்கிறதே நமக்கு அப்ப கிடையாது. அதனால நம்ம ஃபெயிலியர்ங்கிற வார்த்தை நம்ம ப்ராப்ளம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றது இல்ல, ஃபெயிலியர்ங்கிறது யூஸ் பண்றது இல்ல. நம்ம ஒண்ணு செய்யறோம், நம்ம நினைச்சபடி அது நடக்கல, அப்ப அது ஃபெயிலியர் நம்ம சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். ஒரு ஃபீட்பேக் என்ன கிடைச்சது, இப்படி செஞ்சதுனால இப்படி சரியாகாது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீட்பேக். கிரிட்டிசிசம் நம்ம ஃபீட்பேக்கா எடுத்துப்போம். So sit and think, என்னென்னலாம் இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் இப்படி எல்லாம் நீங்க பாசிட்டிவா ரீடிஃபைன் பண்ணலாம். அப்போ so that you'll be a master. சிவ் சக்தியா நீங்க உங்களை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். Think about that. So lastly, கடைசியில அந்த 8வது சக்தி என்ன? Power to cooperate. எல்லோரோடும் ஒத்துழைக்கும் சக்தி. சோ ஒத்துழைக்கும் சக்தினா என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, பல வித்தியாசங்கள் இருக்கும்.
அவர்களோடு ஒத்துழைச்சு நாம வந்து ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சி பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அனுபவ அறிவு இருக்கும். ஆமா, உனக்கு என்ன தெரியும்? பசங்க என்ன சொல்லுவாங்க அம்மா அப்பாவை, உனக்கு ஒண்ணு தெரியாது போ அப்படி சொல்லிடுவாங்க குழந்தைங்க. ஆனா அந்த குழந்தைகள் கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பார்க்கணும். இவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்காங்கன்னா எவ்வளவு சூழ்நிலைகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கிட்ட வந்து இருக்கும். அவங்களுக்கு சொல்ல தெரியாம வேணா இருக்கலாம், பட் தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். சோ நம்மளை விட பெரியவங்க, வயசுல பெரியவங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு சக்தி, ஒரு ட்ரெஷர் அவங்க கிட்ட இருந்திருக்கு. அதுக்காக நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்க கொடுக்குற ஐடியாஸ், ஒரு அறிவுரை இப்ப எனக்கு பயன்படாம இருக்கலாம், ஆனா வாங்கி நான் பைக்குள்ள போட்டு வச்சுக்கணும், வேற எப்பயாவது எனக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். அதே மாதிரி சின்னவங்க ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாங்க, ஆமா அவன் என்னமோ வளர்றான் அப்படின்னு நம்ம ஏன் நினைக்கணும்? குழந்தைகளுக்குள்ளேயும் இந்த காலத்துல நிறைய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதுல இருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அப்ப பாருங்க, அவங்களோட நம்ம கோஆபரேட் பண்றோம், பெரியவங்களோட நம்ம கோஆபரேஷன். சோ பவர் டு கோஆபரேட். ஒவ்வொரு விரல் கொடுத்து ஒரு மலையை தூக்கின மாதிரி ஒரு சித்திரம் உங்களுக்கு இதுல வந்து காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன, இம்பாசிபிள் நம்ம எல்லாரும் சேர்ந்தோம்னா இம்பாசிபிள் ஆக்கிட முடியும். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை, குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றத்தை ஏன் நம்ம கொண்டு வர முடியாது? சோ அதுக்கு நான் ஒரு விரல் முதல்ல கொடுக்குறேன். என்னது, குடும்பத்துல இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் வந்து ஸ்பெஷாலிட்டிஸை மட்டுமே நான் பாக்குறேன், நல்ல குணங்களை மட்டுமே நான் வந்து பாக்குறேன். அவருடைய பலவீனங்கள் போகிறதுக்காக நான் குட் விஷஸ் கொடுக்குறேன். அவங்களுக்கு அறிவுரை ரூபத்துல கொடுக்காம அவங்க செய்யற தவறுகளை எப்படி சொல்லணும் தெரியுமா? இந்த மாதிரி நீ செய்யறதுனால இந்த மாதிரி எல்லாம் பாதிப்புகள் வரும் அப்படின்னு நான் உணர்றேன். எனக்கு மனசுல படுது, என்னுடைய பல ஒரு அனுபவத்திலையும் நான் வந்து சொல்றேன். யூ சிட் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் திஸ் அப்படின்னு சொல்லுங்க. இந்த காலத்துல சின்னவங்களும் பெரியவங்களும் அறிவுரைங்கிறது மட்டுமே கொடுக்கவே கூடாது, ஒத்துழைப்பே கிடைக்காது. ஓன்லி ஒன் வேர்ட், என்னது? ஷேரிங். ஷேரிங் தான் பண்ணணும். உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணுங்க. உங்களை யாராவது ஹர்ட் பண்ணாங்கன்னு வைங்க, என்னை இப்படி நீ ஹர்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லாதீங்க. அது எப்படி சொல்லணும்? நீ இந்த மாதிரி பேசுன, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு. So what you feel, அதை ஷேர் பண்ணுங்க. What he or she should not do, அதை சொல்லாதீங்க. அவங்க எதை செய்யக்கூடாதுங்கிறத சொல்லாதீங்க. அவங்க செஞ்சதுனால உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு உங்களுடைய ஃபீலிங்ஸை மட்டும் சொல்லுங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த கோஆபரேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கு, பவர் டு கோஆபரேட் இருக்கு. இப்பேற்பட்ட சுபாவ சம்ஸ்காரங்கள் உடையவர்களோட ஒத்துழைக்கிறதுக்கான சக்தி நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு ஜாதி, மதம், வித்தியாசம் இது எல்லாத்தையுமே கடந்து நம்ம எல்லாரும் ஒண்ணுங்கிற அந்த ஒரு ஒற்றுமை உணர்வு, அதுவும் நமக்கு வந்து இந்த சோல் கான்சியஸ்னஸ் நமக்கு வந்து கொடுக்குது. சோ இந்த தருணத்துல ஒரு சின்ன ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு நான் வந்து நிறைவு செய்யறேன். சாரி, ஐ எம் டேக்கிங் லிட்டில் மோர் டைம் டுடே. இஸ் தட் ஓகே ஃபார் ஆல் ஆஃப் யூ? ஒரு 5 more minutes நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுடைய இன்டர்நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் மவுண்ட் அபுக்கு நான் வந்து போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு 14 வயசு. அப்போ அப்பாவோட நான் வந்து போயிருந்தேன். அங்க மவுண்ட் அபுல வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து, நாடுகள்ல இருந்து எல்லாம் வந்திருப்பாங்க. அப்போ அந்த வயசுல என்ன என் வயசு, என்னை விட சின்னவங்க எல்லாம் சில்ட்ரன் நாங்க எல்லாம் இல்லையா, நாங்க எல்லாம் கார்டன்ல அப்படியே விளையாடிக்கிட்டு இருந்தோம். அங்க ஓம் சாந்தி பவன் ஒண்ணு இருக்கு, அந்த ஒரு கார்டன்ல விளையாடிட்டு இருந்தோம். அப்போ உடனே பார்த்தோம், ஒரு ஆப்பிரிக்கன் சிஸ்டர் அப்படியே தலையை சுட்டு முடி, பிளாக்கா இருந்தாங்க. அப்படியே வேடிக்கை பார்த்தோம். அப்புறம் ஒரு ஜாப்பனீஸ் சிஸ்டர், குள்ளமா குட்டி கண்ணா. சோ இப்படி எல்லாம் வெரைட்டி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரே குஷி, அந்த மாதிரி ஃபாரினர்ஸை பாக்குறதுக்கு. அப்புறம் உடனே என்ன தோணுச்சு, சரி நம்ம அவங்க ஃபாரினர்ஸ் கிட்ட போய் பேசலாமா அப்படின்னு ஒரு தாட் வந்தது. அப்போ அந்த படிக்கிட்ட ஒரு லிட்ரேச்சர் ஸ்டால் இருக்கும். அந்த இடத்துல ஒரு டாலா ஒரு ஒயிட் பிரதர் நின்னுட்டு இருந்தார். ஒரு ஃபாரினர், ஒரு ஒயிட் பிரதர் நின்னுட்டு இருந்தார் டாலா. அப்ப நானும் இன்னொரு சிஸ்டரும் எல்லாரும் நாங்க குழந்தைங்க 2 பேர் போனோம். போன உடனே என்ன பேசலாம், ஓம் சாந்தி அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா இது காமன் வேர்டு தானே, கிரீட்டிங்ஸ். சோ அவரும் திரும்பி எங்களை பார்த்து ஓம் சாந்தி அப்படின்னு குடிஞ்சு சொன்னார். அடுத்து என்ன கேக்குறது. அப்புறம் நான் உடனே வந்து கேட்டேன், வேர் ஆர் யூ ஃப்ரம்
நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ உடனே அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, ஃப்ரம் சோல் வேர்ல்ட் அப்படின்னார். ஆத்ம லோகத்திலிருந்து அப்படின்னு பதில் சொன்னார். உடனே எங்க 2 பேருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. ஆனா எனக்கு மண்டையில அடிச்ச மாதிரி இருந்தது. நானு அவருடைய இந்த உருவத்தை, இந்த உடலை பார்த்து நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்டேன். ஆனா அவர் வந்து எவ்வளவு சோல் கான்சியஸ்னஸ்ல இருக்காரு. நான் ஆத்மா, நான் பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கேன்னு அவர் வந்து சொல்றாரு. அப்போ எனக்குள்ள அவ்வளவு ஒரு மகிழ்ச்சினா, அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ள. அது இன்னமுமே எனக்கு அந்த அந்த உணர்வு ஞாபகம் வந்து எனக்கு இருக்கு. அதுக்கு அடுத்தது அவர் வந்து சொன்னாரு, ஐ டுக் திஸ் பாடி இன் ஆஸ்திரேலியான்னு அவர் சொன்னாரு. அப்ப இந்த உடலை நான் ஆஸ்திரேலியாவில் எடுத்தேன்னு அந்த டைம்ல சொன்னாரு. ஆனா நான் ஆத்மாங்கிறது அந்த உணர்வு. அப்ப அந்த ஒரு பதில கேட்ட உடனே எனக்குள்ள அந்த ஒரு சந்தோஷம் வந்து அதிகம் ஆகி எனக்கு ஒரு மனசுல உறுதி வந்ததுன்னா, நம்ம சென்டர்ல சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஒரு நல்ல எல்லாருமே ஒன்னஸ் ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு புதிய உலகம் வரப்போகுதுன்னு. அது கண்டிப்பா அப்ப வரும். அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு உறுதி. மேபி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ என்னை இங்க சேவையில கொண்டு வந்ததா கூட இருக்கலாம், காரணமாக இருக்கலாம். பட் why I wanted to share this is, soul consciousness அது பியாண்ட் லிமிட்டேஷன்ல நம்மள வந்து கொண்டு போகுது. அந்த எபிலிட்டி டு கோஆபரேட், எபிலிட்டி டு அக்செப்ட் அண்ட் அகாமடேட் வித் ஆல், அந்த உணர்வு நமக்கு இயல்பா வருது. சோ அதனால நாம இந்த ஒரு 8 பவர்ஸ் நமக்கு வந்து இந்த மெடிடேஷன் மூலமா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 8 பவர்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. சோ இந்த 8 பவர்ஸ் நம்ம 8 பவர்ஸ் நமக்கு இருக்கும்போது நமக்கு எந்தெந்த விதத்துல நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, நாம நல்லா ஸ்ட்ராங் ஆகுறோம் செல்ஃபுக்கு. அதுக்கப்புறமா ஃபேமிலின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ஃபேமிலியை கொண்டு வர்றதுக்கு நாமளும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு டீமா ஒர்க் பண்ணும் போதும் நம்ம சேஃபா ஃபீல் பண்ணுவோம். பிகாஸ் we are not affected by anyone's behavior or anyone's weaknesses. So I'm safe. I make this team also safe if I am a team leader. அண்ட் ஒரு லீடரா இருக்கும்போது நான் ஒரு ஹம்பிள் லீடரா நான் வந்து இருப்பேன். அகங்காரம் இல்ல. என்னுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியை நான் பகிர்ந்துக்கிறேன், மத்தவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. ஓகே, that is soul consciousness, right? And the applications of soul consciousness, right? So அப்போ உலகமும் அப்போ வந்து ஹார்மோனியஸ் வேர்ல்டா வந்திருக்கும். சோ நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்வொர்க், எல்லாரும் ஹோம்வொர்க் நோட் பண்ணிக்கோங்க. என்னது? நீங்க இந்த ஜேர்னி அப்வர்ட்ஸ்னுடைய ஒரு மெடிடேஷன் பிராக்டிஸ் இன்னைக்கு பண்ணீங்க இல்லையா, அது எவ்வளவு தடவை முடியுமோ அவ்வளவு தடவை நீங்க திரும்ப திரும்ப மேல பரந்தாமத்துக்கு போயிட்டு கீழே வரணும். ஒரு விஷுவலைஸ் பண்ணுங்க. ஓகே, சோ உங்களுக்கு வந்து ஜேர்னி அப்வர்ட்ஸ்னுடைய காமெண்ட்ரி உங்களுக்கு இமெயில்ல அனுப்பி வைக்கப்படும். அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்களாவே காமெண்ட்ரி இல்லாமையும் நீங்க ஒரு 4-5 தடவை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஃபார் 1 minute. ஓகே, அதுக்கப்புறமா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் உட்கார்ந்து நீங்க வந்து சிந்தனை பண்ணி எழுதணும். அதுக்கான கேள்விகள் இது உங்களுக்கு இமெயிலையும் அனுப்பி வைக்கப்படும். என்ன கேள்வி? சூஸ் a challenging situation you have to deal with recently. இப்போ நீங்க ஏதாவது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சூழ்நிலையை நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னா அது என்ன? அடுத்தது, அந்த சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு இந்த 8 சக்திகள்ல எந்த பவர்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 2-3 பவர்ஸாவது நீங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, சோ அந்த 2-3 பவர்ஸ் என்ன பவர்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணணும், எந்த ஆர்டர்ல நீங்க யூஸ் பண்ணணும், அதையும் நீங்க வந்து எழுதுங்க. அதுக்கப்புறமா எப்படி அதை வந்து பயன்படுத்த போறீங்க அந்த சூழ்நிலையில, ஒரு ஆக்ஷன் பிளான், அதையும் நீங்க வந்து எழுதுறீங்க. ஓகே, சோ நாளைக்கு உங்களுடைய ஹோம்வொர்க் பத்தி உங்களுடைய ஃபீட்பேக், நீங்க மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஃபீட்பேக்கை நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். சோ லெட்ஸ் ஹேவ் a minute of meditation. எஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா 5 more minutes I can spend. சோ இப்ப நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ண போறோம்? நான் ஆத்மா, சக்திசாலியான ஆத்மா, சர்வ சக்திவானுடைய குழந்தை. அவர்கிட்ட இருந்து எனக்கு சர்வ சக்திகளும் எனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. Sit back. Release all the tension in the muscles of your body. Who am I?
நான் யார்? இந்த கண்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் ஓர் ஆத்மா, காதுகள் மூலமாக கேட்டுக் கொண்டிருக்கும் ஓர் ஆத்மா, இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய வெண்மையான ஒளிப்புள்ளியாக ஆத்மா நான் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். शांत स्वरूप आत्मा நான். எனக்கு மேலே பரம்பிதா பரமாத்மா வீற்றிருக்கின்றார். மிக பிரகாசமான ஒளியானவர். அவரிடமிருந்து அன்பின் ஒளி கிரணங்கள் என்னை அரவணைக்கின்றன. பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான இனிமையான குழந்தை நான் ஆத்மா. சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து அனைத்து சக்திகளின் ஒளிக்கிரணங்கள் ஆத்மாவான என் மீது படுகின்றன. பரமாத்மா தந்தையின் ஒளியில் மூழ்கியவனாக அனுபவம் செய்கின்றேன். சக்திமிக்க ஆத்மா நான். शांत स्वरूप आत्मा नाम. ओम शांति शांति शांति. நாளைக்கு ஒரு உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று. என்னன்னா, இந்த மெடிடேஷனுடைய ப்ரொசீஜர் பத்தி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிள் டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் உங்களுக்கு Q&Aக்காக, கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்காக உங்களுக்கு டைம் ஒதுக்கப்படும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எந்த இமெயில் ஐடியில இருந்து உங்களுக்கு காமெண்ட்ரிஸ் எல்லாம் வருதோ அந்த இமெயில் ஐடிக்கே நீங்க உங்களுடைய கேள்விகளையும் நீங்க வந்து அனுப்பலாம். அதையும் நம்ம வச்சுக்கலாம். அதே நேரத்துல நீங்க லைவாவும் நீங்க வந்து ஆடியோ ஆன் பண்ணி நீங்க எப்ப நான் சொல்றேனோ அந்த டைம்ல நீங்க ஆடியோ ஆன் பண்ணி கேள்விகளும் கேட்கலாம். ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் செஷன். ஓகே, தேங்க்யூ. எல்லாருமே அவசியம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஹாப்பி நவராத்திரி டூ.
peaceful.